சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் டிசெண்டிங் ஆர்டர் அசெண்டிங் ஆர்டர் பற்றி பார்க்க போகிறோம். அசெண்டிங் ஆர்டர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்மால் டு பிக், அதாவது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் அப்படியே வளர்ந்துட்டே போகும். நம்ம எப்படி சொல்லுவோம் 1 2 3 4 அப்படின்னு சொல்லுவோம். இல்லை இங்கே கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள் 230 235 238 அப்படின்ற மாதிரி சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகும். அதே டிசெண்டிங் ஆர்டர்னு என்னென்னு கேட்டிங்கன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு பிக் டு ஸ்மால் 238 238 235 230 அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுமா குறைஞ்சிக்கிட்டே போகும். சரி வாங்க இப்போது அரேஞ்ச் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர்னு கேட்டிருக்காங்க. அசெண்டிங் ஆர்டர்னு நம்ம மேம் என்ன சொன்னேன் ஸ்மால் டு பிக். இப்போ இதில் ஸ்மால் நம்பர் என்ன இங்கே 55 63 48ன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்மால் நம்பர் எதுமா 8. நீங்களும் எழுதுங்க உங்கள் நோட்டில் எடுத்து பேஜ் நம்பர் 20ல் இருக்குது. 8க்கு அப்புறம் என்ன வரும் 40 40 40. அடுத்து 40க்கு அப்புறமா 55 வளர்ந்துக்கிட்டே போகுது. அடுத்து 63. ஓகேவா? அடுத்து பி பாருங்கள் 217 201 215 219 கொடுத்துருக்காங்க. இதில் சின்ன நம்பர் எது 201 தான் சின்ன நம்பர். அதுக்கு அடுத்து என்ன வரும் 215 வரும். 15 அதுக்கப்புறம் 17 வந்துடும் 217. ஏன்னா இங்கே எல்லாமே ஹண்ட்ரட்ஸில் என்ன இருக்குது 2 2 2 தான் இருக்குது. அப்போ நம்ம டென்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். அப்போ 217க்கு அப்புறம் என்னம்மா வரும் 219. ஓகேவா 219. அடுத்து பாருங்கள் இங்கே வந்து 50 405 109 600 இருக்குது. இப்போது இங்கே எல்லாமே வேறு வேறு மாதிரி இருக்குது. அப்போ நம்ம ஹண்ட்ரட்ஸில் பார்க்கணும். இங்கே ஃபஸ்ட்டு 100 இல்லை, அப்போ 50 தான் வந்து என்னது ஸ்மால் நம்பர். 50 தான் வந்து என்ன நம்பர்மா ஸ்மால் நம்பர். 50க்கு அடுத்தது என்ன வரும் 100 வரும் இல்லையா 109. 100க்கு அப்புறம் 200 300 400 வரும் 405. 500 இல்லை, அப்போ 600 இருக்குது. அப்போ நம்ம 600 எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள் இங்கே 7 7 7 7 ஹண்ட்ரட்ஸ் எல்லாமே 700ல் இருக்குது. அப்போது டென்ஸில் பாருங்கள். அப்போது 718 தான் சின்ன நம்பர் 718. 18க்கு அப்புறம் 20 எங்கே வச்சுருக்கான் பாருங்கள் 20 கிடையாது. 20 30 40 50 இருக்குது 757. அடுத்து 60 70 800 இருக்குது. 800ல் 2 இருக்குது. 81 தான் சின்னது. 85 அப்புறம் தான் வரும் இல்லையா. அப்போ 781. அடுத்து 785. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் நோட்டில் எழுதி பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்து பாருங்கள் அரேஞ்ச் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர்னு என்ன சொல்லியிருக்கேன் மேம் வந்து பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு அப்படி போகணும். இப்போ பாருங்கள் இதில் பெரிய நம்பர் எது 500 தான் பெரிய நம்பர் இல்லையா. அப்போ 503. 500க்கு அப்புறமேட்டு என்ன வரும் 400 வரணும். 400 எங்கே இருக்குது இங்கே இல்லை. அப்போ 300 இருக்குது. 300 எழுதிக்கலாம் 369. அடுத்துக்கப்புறம் 3க்கு பதில் அப்புறம் 200 இருக்குது 212. அடுத்து 60. ஓகேவா? இங்கே பாருங்கள் அதே மாதிரி இங்கே அதே மாதிரி ஹண்ட்ரட்ஸில் பாருங்கள். இங்கே 100ல் ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் என்ன இருக்குது 8 இருக்குது. அப்போ 810. 8க்கு அப்புறம் 7 வரணும். 7லேருந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை 100க்கு இருக்குது. அப்போ 167 தான் பெருசு இல்லையா 167. அடுத்து 100. அப்புறம் 0க்கு முன்னாடி இருந்தால் வேல்யூ கிடையாது இல்லையா. அப்போ 51 தான் கடைசியில் ஸ்மால் நம்பர். அடுத்து சியில் பாருங்கள் இங்கே எல்லாமே 3 3 3ல் இருக்குது. அப்போ 3 பெரிய நம்பர் எது 332 தான் பெரிய நம்பர் 332. அதை விட்டிங்கன்னா அப்புறம் என்ன வரும் 323 303 கடைசியில் 33. ஓகேவா? அடுத்து பாருங்கள் இங்கே எல்லாமே 200 இருக்குது 300 இருக்குது. அப்போ பெரிய நம்பர் எதுமா 300 300. அதுக்கப்புறம் 390 310 305. ஓகேவா? நீங்களும் உங்கள் பேஜ் நம்பர் 20 எடுத்து எழுதிடுங்க. நோட்லேயே ஒரு வாட்டி எழுதி பாருங்கள். தேங்க்யூ.